ஹாய் குட்டி, இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மந்திர பானையை பத்தின கதை சொல்லட்டுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்துல முருகன்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தானா. அவன் நல்ல உழைப்பாளியான். ஆனா விவசாயத்துல அதிக லாபம் சம்பாதிக்க முடியலையாம். ஒரு நாள் முருகன் அவனோட வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தானா. அப்போ ஒரு பெரிய ஒரு குடம் கிடைச்சுதான். அந்த குடத்தை இவன் பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றும் புரியலையா. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தானா. அப்போ அவன் கீழே இருக்கிற ஒரு சின்ன கல் எடுத்து அந்த பானையில போட்டானா. அப்ப உடனே அந்த மேஜிக் பானை என்ன பண்ணுச்சு தெரியுமா? 2 கல்லா அவனுக்கு தந்துச்சான். அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியமா. அவன் அந்த மேஜிக் பானைய ஹாப்பியா அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனானா. அதுக்கப்புறம் அந்த பானைக்கிட்ட அவனுக்கு தேவையானதையெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தானா. அதுக்கப்புறம் அவன் அந்த ஊர் மக்கள் கிட்ட இதை பத்தி சொல்லி அவங்களுக்கு தேவையானதையும் கஷ்டப்படுறவங்களுக்கும் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணானா. அதனால அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். அந்த ஊரில் இருந்த முதலாளிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சான். உடனே அவன் முருகன் வீட்டுக்கு போய் மோதிரத்தை அந்த பானையில போட்டா 2 நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பேராசைப்பட்டுட்டு முருகனோட வீட்டுக்கு போனானா. அப்போ அவன் கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி அந்த பானையில போட போகும்போது அவனும் தவறி அந்த பானைக்குள்ள விழுந்துட்டானா. உடனே அந்த மேஜிக் பானை அவனையும் 2 ஆக்கிருச்சான். அந்த முதலாளிகள் 2 பேரும் உடனே சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். நான் தான் உண்மையான முதலாளி, நான் தான் உண்மையான முதலாளி, நீ பொய்யானவன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களுக்கு ஒரே அதிர்ச்சியா. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த மேஜிக் பானைய உடைச்சிட்டாங்களாம். அந்த மேஜிக் பானை உடைஞ்சதும் அது எப்பவும் போல சாதாரண மண் பானை போல ஆயிடுச்சான். அதுல இருந்த மேஜிக் சக்தி எல்லாம் போயிருச்சான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் ரொம்ப கோவப்பட்டாங்களாம். அவங்க ரொம்ப கோவப்பட்டு அந்த முதலாளிக கிட்ட சண்டைக்கு போனாங்களாம். அந்த முதலாளிகளும் அந்த ஊர் மக்கள் கூட சண்டை போட்டாங்களாம். இருந்தாலும் ஊர் மக்கள் அந்த முதலாளிகளை ரொம்ப கோவப்பட்டு அடிச்சு அந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டாங்களாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முருகன் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் நிலத்துக்கு போய் எப்பம் போல விவசாயம் பண்ணி உழைச்சு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தானா. பாத்தீங்களா குட்டி, எப்பவுமே நம்ம பேராசைப்பட்டோம்னா அது பெரு நஷ்டத்துலதான் முடியும். நாம எப்பவுமே உழைச்சுதான் வாழணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் கதையில உங்களை மீட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.